நிறைய பேர் இந்த தைப்பூச நன்னாளில் நான் ஆலயத்திற்கு சென்று அந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு நடுவிலே சென்று ஆலயத்தில் நின்று தரிசனம் பண்ண முடியாது, என்னால் அந்த உடல் ரீதியான ஒத்துழைப்பு இருக்காது அல்லது பண வசதி இல்லை என்று பல பேர் பல குறைகளை பட்டு கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அடியேன் ஒரு எளிய மார்க்கத்தை சொல்லுகிறேன். தைப்பூசம் என்பது அந்த சுப்பிரமணியருக்கு, முருகப்பெருமானுக்கு சக்தி தன்னுடைய சக்தியை திரட்டி ஒன்று திரட்டி வேளாக வடித்து கொடுத்த நாள் இந்த நாள். தைப்பூச நன்னாள், அந்த பௌர்ணமி நன்னாள். அன்றைய தினம் அவரவர்கள் தங்கள் வீட்டிலே குற்று விளக்கினை ஏற்றி வைத்து சுப்பிரமணியர் படத்தை ஒரு மணப்பலகையில் எடுத்து வைத்து அந்த பாலதண்டாயுதபாணி படத்தை எடுத்து வைத்து அதற்கு நாம் மாலைகளை சாற்றி அங்கு அதற்கு முன்பாக ஒரு வெள்ளியிலே ஒரு 6 இன்ச் உயரத்திற்கு அல்லது 3 இன்ச் உயரத்திற்கு ஒரு வெள்ளி வேலை ஒரு மரக்கட்டையிலேயோ அல்லது ஒரு பழங்களிலோ அதனை சொருகி அந்த வேலுக்கு தீர்த்தத்தால், கங்கா தீர்த்தத்தினால், அந்த திருப்பதியில் வரப்பட்ட ஆகாச கங்கா தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்வித்து அதன் பிறகு சுத்த பசும்பாலினால் அபிஷேகம் செய்வித்து அதன் பிறகு மஞ்சப்பொடி, பசும்பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், எலுமிச்சம்பழம், விபூதி, சந்தனம், கடைசியாக பன்னீரிலே பச்சைக்கற்பூரம் போட்டு அபிஷேகங்கள் செய்வித்து அந்த முருகருக்கு சுப்பிரமணிய திரிசதி என்ற அந்த வேலிற்கு சுப்பிரமணிய திரிசதி, சத்ருசம்ஹார திரிசதி என்ற ஒரு அர்ச்சனை இருக்கிறது. இதற்கெல்லாம் முன்பாக அந்த வேலிலே அந்த சுப்பிரமணியருடைய காயத்ரியை சொல்லியோ சுப்பிரமணியுடைய மந்திரங்களை சொல்லியோ ஆவாகனம் செய்துவிட்டு அதன் பிறகு அபிஷேகங்களை செய்விக்க வேண்டும். முருகருக்கு 6 முகங்கள், அந்த 6 முகங்களுக்கும் 6 மூல மந்திரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மூல மந்திரங்களுக்கும் 50 நாமாவளிகள் இருக்கிறது. அப்போ 6 × 50 300. இதுதான் சுப்பிரமணிய திரிசதி என்று சொல்லுவோம். எனவே சத்ருசம்ஹார திரிசதி இந்த ஒரு பூஜையை, அந்த வேல் பூஜையை அவர்கள் தங்கள் வீட்டிலே இருந்து செய்வித்து 6 விதமான நைவேத்தியங்கள், 6 விதமான பழங்கள், 6 விதமான புஷ்பங்களை கொண்டு அந்த முருகருக்கு 6 விதமான திரவியங்களை கொண்டு குறைஞ்சபட்சம் அபிஷேகங்கள் செய்வித்து கடைசியாக இறுதியாக பானகம் நைவேத்தியம் செய்து அதை அனைவருக்கும் விநியோகித்து அந்த முருகரை அஷ்டோத்திரம் செய்து வழிபட்டு வந்தால் அல்லது திரிசதி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு அந்த தைப்பூச நன்னாளிலே பரிபூரணமான சுப்பிரமணியருடைய அருள் கிடைக்கும். அவர்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட முடியாதவர்களுக்கு அடியேன் சொன்ன இந்த மார்க்கத்தை, இந்த வழியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு முழு பலனும் கண்டிப்பாக கிடைத்து அவர்கள் குறைகள் நிரம்ப பெற்று வாழ்க்கையில் வளம் நலம் பெறுவார்கள்.